இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாக்காளர்களின் சிரமங்களை குறைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு 40 கிலோமீட்டர் பயணித்தால்தான் வாக்களிக்க முடியும் என்ற நிலையை கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு உருவாக்கியிருக்கிறது. நூறு சதவீத வாக்களிப்பை சாத்தியமாக்கவே வாக்குச்சாவடிகளை மறுசீரமைப்பு செய்தது தேர்தல் ஆணையம். இதன்படி 1200 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் வாக்காளர்கள் அருகிலுள்ள மற்ற வாக்குச்சாவடிகளுக்கு மாற்றப்பட்டனர். நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை தவிர்ப்பதே இதன் நோக்கம். ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வயலம்பாடி புதுக்குட்டை கிராம மக்களின் வாக்குச்சாவடியை 40 கிலோமீட்டர் தொலைவில் மாற்றியிருக்கிறது இந்த மறுசீரமைப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குண்டியானத்தம் ஊராட்சி, மட்டப்பாறை, வயலம்பாடி, புதுக்குட்டை, கொடுந்துறை, கருவேலம்பாடி, சின்ன கருவேலம்பாடி, பெரிய கருவேலம்பாடி ஆகிய 10 கிராமங்களை உள்ளடக்கிய ஊராட்சியாகும். இதில் மொத்தம் 1269 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் கடந்த தேர்தல் வரை கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள மட்டப்பாறை கிராம வாக்குச்சாவடியில்தான் வாக்களித்து வந்தனர். மறுசீரமைப்பின் போது வயலம்பாடி புதுக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த 350 பேரின் வாக்குச்சாவடியை 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருவேலம்பாடிக்கு மாற்றியிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஒற்றையடி பாதையில் நடந்து போனால்தான் இந்த தூரம். அதுவே பேருந்தில் பயணிக்க வேண்டுமெனில் புதுக்குட்டை வயலம்பாடி பகுதி மக்கள் இருசக்கர வாகனங்களில் கச்சிராபாளையம் பகுதிக்கு வந்து பஸ் பிடித்து 35 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து நொச்சிமேடு பகுதியில் இறங்கி அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றால்தான் வாக்களிக்க முடியும். சார், என் பேர் மணிகண்டன். இங்கே கல்வராயன் மலை ஒன்றியம் குண்டியானத்தம் பஞ்சாயத்தை சேர்ந்த புதுக்குட்டை வார்டில் இருந்து பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஓட்டு, புதுக்குட்டையில் ஒரு 200 ஓட்டுங்க. அதேமாரி வயலம்பாடின்னு ஒரு மலை கிராமம், இதுக்கு பக்கத்துலேயே தான் கொஞ்சம் ஒரு மலையை தாண்டி இருக்கும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு 200 ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு 400 ஓட்டு பக்கமாக மட்டப்பாறை பக்கத்தில் இருந்த கிராமத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்த கிராமத்தில் அங்கே ஸ்கூல் இருக்குது, பழங்குடியின ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் நாங்கள் போட்டுட்ருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதி அவ்வளோவா இங்கிருந்து டேரெக்டாக நேரடியான போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது. இங்கேருந்து போயிட்டு கச்சிராபாளையம் போய் கச்சிராபாளையத்துலேருந்து பஸ்ஸு பிடிச்சி நொச்சிமேடுக்கு போகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 20 கிலோமீட்டர் வரும். நொச்சிமேட்டில் இறங்கி அந்த கருவேலம்பாடி பூத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து 4 கிலோமீட்டர் நடக்கணும். மலைப்பாதையில் 2 மலைப்பாதையை கடந்தாகணும். அப்போ இங்கே குறுக்கு வழியில் போகலாம், நம்ம பஸ்ஸு போவோம்னா நம்ம மலைப்பாதையே போகணும். இப்போ மலை ஏறி போகணுன்னாலும் 4 மலையை தாண்டி போயாகணும். எப்படி பார்த்தாலும் ரொம்ப சிரமமாக இருக்குது. வயசானவங்க பெண்கள்லாம் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் இருந்ததை மாற்றிட்டாங்க. அதுதான் இப்போ ஒரு சிக்கலாக இருக்குது. முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், தினக்கூலி பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பயணம் பெரும் இன்னலை தரக்கூடியது. வாக்காளர்களின் சங்கடத்தை குறைப்பதற்காக செய்யப்பட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கை நேரெதிராக பெரும் சிரமத்தை தருவதாக அமைந்திருக்கிறது. 100% வாக்களிப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இந்த வாக்குச்சாவடி மாற்றம். முன்பு போல மட்டப்பாறைக்கே தங்கள் வாக்குச்சாவடியை மாற்றும்படி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் புதுக்குட்டை மற்றும் வயலம்பாடி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் பழனிவேல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.